ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி கண்டினியூ தான் இது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாடல்ஸ்லேருந்து தான் பரீட்சையில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இந்த டைப்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து எக்ஸாம் டயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் 5. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் பேசிக்கும், அப்புறம் வந்து 4 மாடல்ஸும் வந்து பார்த்தோம். இப்போ இது 5வது மாடல். இதில் என்ன கொஷினை வந்து பாருங்கள். த எல்சிஎம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் இஸ் 432ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 நம்பர் இருக்கான். அந்த 2 நம்பரோட எல்சிஎம் வேல்யூவே வந்து 432 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஹெச்சிசிஎஃப் இஸ் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 2 நம்பரோட ஹெச்சிசிஎஃபோட வேல்யூவுமே கொடுத்துருக்காங்க, 36ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, if one of the number is 108 then find the another one. அது 2 நம்பர் சொன்னாங்கல்ல, அதில் ஒரு நம்பர் 108, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரு எண்களோட மீச்சிமா 432னும் அவற்றின் மீபோக்கா அது வந்து 36ன்னு சொல்லிட்டு ஒரு எண் வந்து 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம்லாம் வந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். என்னென்னா இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, A into B is equal to LCM into HCF. அது என்ன A into B equal to HCF into LCMனா இது ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி தான். இந்த ஏபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 2 நம்பர் அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்கல்ல, அந்த இரு எண்கள் தான் A மற்றும் B. ஒரு எண் வந்து ஏனா இன்னொரு எண் வந்து B. எல்சிஎம்ங்கிறது அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற மதிப்பு, ஹெச்சிசிஎஃப்க்கு அதோட அந்த 2 எண்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற ஹெச்சிசிஎஃபோட மதிப்பு. இப்போ கேள்விக்கு போங்க. கேள்வியில் வந்து அவன் என்னென்ன டேட்டாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம்மோட மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க, 432ன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூவுமே கொடுத்துட்டாங்க, 36ன்னு கொடுத்துட்டாங்க. 2 எண்களில் இரு எண்களில் ஒரு எண் 108ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மற்றொரு எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது பின்னு நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ இதை போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக நீங்கள் 108 வைக்கிறீங்க, பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப்க்கு 432 பெருக்கல் 36ன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த 108 அப்படியே அங்கிட்டு போகும்போது டினாமினேட்டரில் கீழே போயிடும், கிராஸ் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள். எதெல்லாம் டிவைட் பண்ணோன்னா 36 108 அடிக்கலாம். தென் அந்த 3 432 அடிக்கலாம், 114 வருது. அப்போ அந்த இன்னொரு எண் என்ன அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், 144 தான் அந்த மற்றொரு எண். கேள்வி இப்படி மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. இப்போ அந்த ஒருவேளை இரு எண்களில் வந்து இப்போ அவங்க இந்த வாட்டி நம்மளை வந்து ஒரு எண்ணை கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல, சில கேள்விகளில் எப்படி இருக்குன்னா இரு எண்களை கொடுத்து எல்சிஎம் மன்னிக்கணும், இப்போ இந்த மாதிரி கேட்டவங்க 2 எண்கள் ஒரு ஹெச்சிஎஃப்பை கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுங்கனாலும் ஒன்றும் கிடையாது, அப்படியே மாற்றிக்கிறது தான். எந்த ஒரு வேல்யூ இல்லையோ அதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளேக்கு மாற்றிக்கிறது தான். மோஸ்ட்லி வந்து ஒரு எண்ணு தான் கேட்பாங்க. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்ஓ எல்சிஎம்மோ கேட்டால் நீங்கள் டேரெக்டாக அந்த வேல்யூலே நீங்கள் போட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை மறக்காதீங்க. ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். இதை மறக்காதீங்க. இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் வேறு எதுவும் ட்விஸ்ட் பண்ணி டேட்டாவை கொஞ்சம் மாற்றி கொஷினாக கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்காங்க, பரீட்சையிலே கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க அடுத்த மாடலாக அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடல் 6 பாருங்கள். இதுலேயும் போன சம் மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, த எல்சிஎம் ஆஃப் த 2 நம்பர் இஸ் 6 டைம் தர் ஹெச்சிசிஎஃப். அதாவது போன கணக்கில் வந்து எல்சிஎம்மும் அதோட மதிப்பை கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப்பும் அதோட மதிப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இரு எண்களின் மீச்சிமா அதாவது எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா 6 மடங்காக இருக்குமா, ஹெச்சிசிஎஃப்பின் 6 மடங்கு, மீபேக்காவோட வந்து 6 மடங்காக அது வந்து இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ஹெச்சிசிஎஃப் இஸ் 12, அதன் பிறகு ஹெச்சிசிஎஃப் வந்து 12ம், ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36, ஒரு நம்பர் வந்து அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் 36ம். இப்போ நீங்கள் இன்னொரு நம்பரை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. போன சம்மில் நமக்கு 3 டேட்டா கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு டேட்டாவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இதில் வந்து நமக்கு எல்சிஎம் வேல்யூவை டைரெக்டாக சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 6 மடங்கு ஹெச்சிசிஎஃப்ன்ட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை எப்படி போடலான்னா அதே ஃபார்முலா தான், ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் நமக்கு தெரியும். இப்போ எல்சிஎம்க்கு பதிலாக தான் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 6 டைம் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லிட்டாங்க. அதாவது 6 மடங்கு ஹெச்சிசிஎஃப்ன்ட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் 12ன்னு சொல்லிட்டாங்க, ஏ 36ன்னு சொல்லிட்டாங்க, பி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6 ஹெச்சிசிஎஃப்னு இருக்குல்ல, நமக்கு தான் ஹெச்சிசிஎஃப் வேல்யூ கேள்வியிலே கொடுத்துருக்காங்களே 12ன்னு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம்ல.
ஸோ ஈஸி தானே. ஸோ 6 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இருக்கிற இடத்துக்கு பதிலாக 6 இன்ட்டு 12, ஏன்னா ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 12. அப்போ எல்சிஎம் 72 நமக்கு எடுத்தோன்னே தெரிஞ்சிருது. இப்போ டேரெக்டாக நம்ம பழைய ஃபார்முலா தான் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். இதில் போய் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக 36, பி கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்க்கு ஹெச்சிசிஎஃப்க்கும் நமக்கு மதிப்பு தெரியும். அதே மாதிரி 30 இருக்கிற கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிங்கன்னா இன்னொரு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட்டு எல்சிஎம் மெத்தடில் கேட்கக்கூடிய ஒரு சம். இந்த மாடல்லாம் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இந்த மெத்தடு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாடல் 7. இது வந்து எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நமக்கெல்லாம் டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன வருதுன்னா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாதிரி இந்த டைப்பில் கொடுப்பாங்க. சரிங்களா. ஃப்ராக்ஷன்ஸில் வரும். எப்படின்னா இப்போ இந்த கொஷினை பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4/5, அப்புறம் அடுத்து ஒரு கமா கொடுத்து 3/10 கொடுத்துருங்க, கடைசியாக 7/15. இந்த மூணுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் நினைப்பீங்க மிக்சடாக இருக்கும், ஒருவேளை பாயிண்டில் வேல்யூ போகுமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதுவுமே. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நியூமரேட்டரில் எல்சிஎம்மும் டினாமினேட்டரில் ஹெச்சிசிஎஃப்பும் வரும். ஒருவேளை கேள்வியில் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னா மேலே ஹெச்சிசிஎஃப், நியூமரேட்டரில் ஹெச்சிசிஎஃப், கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் போயிடும். அதாவது நம்மளை எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அது டாப்பில் இருக்கும், கீழே டினாமினேட்டரில் பேலன்ஸ் உள்ள இது இருக்கும். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம்னா கீழே ஹெச்சிசிஎஃப் இருக்கும், கண்டுபிடிக்க வேண்டியதே ஹெச்சிசிஎஃப்னா அது மேலே இருக்கும், கீழே எல்சிஎம் இருக்கும். சரி, இந்த நம்பர்லாம் எப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதே தான். அந்த 3 நம்பர்லேயும் டாப்பில் இருக்க நம்பரை டாப்புக்கும், கீழே பாட்டமில் இருக்க நம்பர்ஸ் 3ஐயும் கீழே பாட்டமுக்கு எழுதிங்க. இப்போ பாருங்கள் 3 நம்பர்ஸ்லேயும் பாருங்கள் 4 இருக்குது மேலே டாப்பில், அடுத்து 3 இருக்குது, அதுக்கப்புறம் 7 இருக்குது. 3ஐயுமே கமா கொடுத்து எழுதிங்க. ஹெச்சிசிஎஃப்க்கு கீழே 5 இருக்குது, 10 இருக்குது, 15. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்சிஎம் வந்து 4க்கும் 3க்கும் 7க்கும் எல்சிஎம் விடுங்க. 7 டேபிள், 4 டேபிள், 3 டேபிள்ஸில் வருது. ஸோ 84 வந்து எல்சிஎம்க்கு வருது. ஆனால் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு 10க்கு 15க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 டேபிள்ஸில் மட்டும்தான் ஹெச்சிஎஃப் வருது. ஸோ எல்சிஎம் தெரிஞ்சு போச்சு, ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருச்சு. ஸோ டேரெக்டாக எல்சிஎம்னு போட்டு நீங்கள் வேல்யூவில் வச்சிடலாம். அப்போ 84/4 இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். 84/5 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட், ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். ஒருவேளை ஹெச்சிசிஎஃப் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா மேலே ஹெச்சிஎஃப் இருக்கும், அவ்வளோதான். கண்டுபிடிக்க வேண்டியது மேலேயும், கண்டுபிடிக்க இல்லாதது கீழேயும் இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் இந்த வாட்டி கண்டுபிடிக்க சொன்ன வசதி எல்சிஎம் டாப்பில் இருக்குது, ஹெச்சிசிஎஃப் நம்பர் மாறாது, அதுக்கு மேலே ப்ராசஸ் மாறும். சரிங்களா. மேலே இருக்க நம்பர் மேலே தான், கீழே இருக்க நம்பர் கீழே தான், அது மாற்று கருத்தே இல்லை. எல்சிஎம்மா ஹெச்சிசிஎஃப் ஆகுங்கிறது தான் விஷயம். சரிங்களா. சரி, வாங்க அடுத்த மாடல் போவோம். இந்த மாடல் சில சமயம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எல்சிஎம்மில் இந்த மாதிரி பவர்ஸில் கொடுக்குற நம்பர்ஸ் கொடுப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4/5 கொடுத்துருக்காங்க, கமா 4/-81, அடுத்து வந்து 4/12, அப்புறம் கடைசியாக 4/7 கொடுத்துட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க இந்த 4 நம்பருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே மாடல் 2லேயே சொல்லியிருக்கேன், எல்சிஎம் இந்த மாதிரி பவருக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஹையஸ்ட்டு பவர் வேல்யூ நம்பர் தான் எல்சிஎம். ஹையஸ்ட்டு பவர்லேயே, அதாவது கீழே எல்லா நம்பரும் சேமாக இருக்குது, இப்போ ஹையஸ்ட்டு பவரில் இருக்கிறது தான் எல்சிஎம். உடனே நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ இருக்கிறதுல 81 இருக்குது, 81 தான் பெருசு, ஏன்னா 1ல் 5 இருக்குது, இன்னொன்றில் 81 இருக்குது, இன்னொன்றில் 12, இன்னொன்றில் 7 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பெருசு 81 தானேன்னு சிலருக்கு தோணலாம். ஆனால் பக்கத்தில் பாருங்கள் அவங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ மைனஸில் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா, நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், 4/80 -81 இருக்கிறது, அது 1/4/81க்கு சமம். அப்போ இருக்கிறதுலே சின்னதே அதுதான். ஸோ அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ மீதி ப்ளஸில் உள்ளதெல்லாம் பாருங்கள், 4/5 இருக்குது, 4/12 இருக்குது, 4/7 இருக்குது. இப்போ இதில் எது பெருசுன்னா 4/12 தான். ஸோ இதுக்கு நீங்கள் சம்மே போட தேவையில்ல, டேரெக்டாக 4/12 தான் ஆன்சர்னே நீங்கள் சொல்லிடலாம். ஆன்சரே டேரெக்டாக 4/12 தான். ஸோ இது ஒரு சிம்பிளஸ்ட்டு மெத்தட். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா பவர்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பவர் வேல்யூ நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலே போகும். மைனஸில் இருந்தால் அது இருக்கிறதுலே அதுதான் சின்னதுன்னு அர்த்தம். ஸோ அதை எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 மாடல் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அதாவது நம்ம பார்த்த 7th மாடல்னு நினைக்கிறேன், இருங்க வரேன். ஆமாம், 7th மாடல் தான். அதை நம்ம எல்சிஎம் பார்த்தோம்ல. ஸோ அதே மாடலில் உங்களுக்கு இந்த சம்மை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஹெச்சிசிஎஃப் இந்த 4 நம்பருக்கு 4/9, 2/5, அப்புறம் வந்து 6/8, அப்புறம் வந்து 2/5, இந்த 4 நம்பருக்குமான ஹெச்சிசிஎஃப்பை
நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக இந்த வீடியோவில் பார்த்து கரெக்டாக வந்து ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளதில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் போட்டிருக்கோம், ஆவரேஜ், மென்சுரேஷன், நிறைய போயிருக்கு, நிறைய டாபிக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா வீடியோவுமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க. நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.